ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். என்ன ஒரு விசேஷம்னா, எங்கள் வர்ஷினி பாப்பா பெரிய பொண்ணாயிட்டாங்க. அதில் எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்கோம். நேற்று திங்கக்கிழமை பாப்பாவுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டோம். அதில் நான் அலைஞ்சதால் நான் வீடியோ சரியாக போட முடியல. இனிமேல் நான் வீடியோ கரெக்டாக போடுவேன்ட்டு சொல்லுவேன். ஆனால் அப்போ தான் என்னால் போடவே முடியாது. ஏன்னு தெரில, அது எனக்கு கரெக்டாகவே நடக்குது. இந்த மாதிரி சொல்கிற வார்த்தை பலிக்க மாட்டுது. அது மட்டும் இல்லாமல், நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு தொலைஞ்சி போச்சு. அந்த பொண்ணோட அதாவது அந்த பொண்ணு தொலைஞ்சி போனதில் அந்த ஒரு கஷ்டத்தில் என் மைண்டே சரியில்லை. நம்மளால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியலையேன்ற ஒரு வருத்தம் தான். வர்ஷினி பாப்பாவுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னா நானும் அவங்க கூட சேர்ந்து தேடி இருப்பேன். என்னால் முடிஞ்சது அந்த பொண்ணோட ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் நான் அனுப்பி அந்த ஒரு சின்ன உதவியை தான் செஞ்சேன். இருந்தாலும் பொண்ணு 20ஆம் தேதி அடைஞ்சிச்சு. தேதியிலேருந்து பார்த்தா 6 நாள் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் அந்த பொண்ணு எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்ற ஒரு விஷயமும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 3 நாளாகவே சளி பிடிச்சிக்கிட்டு ஜுரம், இருமல்னால் அது உங்கள் வீட்டு இருமல் இல்லை, எங்கள் வீட்டில் இருமல் இல்லை, அந்த அளவுக்கு இருமல் வருது. அடி வயிற்றையே அப்படியே புண்ணாக்கிடுச்சு அந்த இருமல். ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவைக்கு மேலே வருது. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்படி இருக்கிறப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த பொண்ணு தொலைஞ்சி 6 நாள் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸுமே கிடைக்கல. அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் சரி, அவங்க சொந்தக்காரங்களும் சரி. இப்போ பெத்த தாயும் அவங்க தங்கச்சி அவங்க தம்பி 3 பேரும் தான் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. யாரும் ஒரு ஹெல்ப்பு பண்ணுற மாதிரியே தெரியல. ஏன்னா ஊரில் உள்ள பெரிய தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்துவாங்க. அப்படி வர்ற கௌரவமான பதவியில் இருக்கிறவங்க யாருமே அந்த குடும்பத்துக்கு எந்த விதத்துலேயும் உதவி செய்யலை. வீட்டுக்கு ஆளுன்ட்டு சேர்ந்து தேடினாலும் அந்த பொண்ணு இந்நேரம் கிடச்சிருக்கும். அதே மாதிரி போலீஸ்லேயும் என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்களும் பொண்ணுக்கிட்ட செல்லு இருந்தால் பரவாயில்ல, உங்கள் ஊரில் தான் இருக்கோம், போய் தேடி பாருங்கன்னு சொல்லிருக்காங்களாம். இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்ல தெரியல. பாவம் இல்லாதவங்கன்றதால இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தெல்லாம் அனுபவித்து தான் தீரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல இருந்து பார்க்குறப்போ எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாக தோணுது. இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா ஊர் உலகத்தில்? நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு தொலைஞ்சி போனால் நம்ம எப்படி இருப்போம், இதெல்லாம் யோசிக்க மாட்றாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட நேரம்பில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. 18 வயசு தான் ஆகுது. பாவமாக இருக்குது. எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எந்த நிலமையில் இருக்குது, இதெல்லாம் யோசித்து பார்த்தா உள்ள முகம்தான் எனக்கு கண்ணில் வந்து போகுது. பொண்ணு கிடைக்கிறதுக்குள்ளேயே கேஸை வாபஸ் வாங்கு, கேஸு கொடுக்காத, அது இதுன்னு சொல்கிறாங்களாம். அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல. எனக்கு இந்த ஊரே பிடிக்கலன்றாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசித்து பார்த்தா இந்த ஊரில் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். என்னங்க காசு பணம், இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதில் ஒரு உதவி இல்லைன்னா நம்மலாம் வாழறதுக்கே அர்த்தமே இல்லையே. சரி, என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி போச்சுன்னு கூட கேட்க ஆள் இல்லை. அந்த அளவுக்கு துக்கமாக இருக்குது அவங்க அம்மாவுக்கு. எப்போ பார்த்தாலும் அழுது அவங்களுக்கு கண்ணீரே வத்திடுச்சு. அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கூட தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்று எல்லாருக்குமே சொல்கிறேங்க, நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எதிரி இல்லையோ, நல்லவங்களோ கெட்டவங்களோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயமோ இல்லை ஒரு பிடிக்காத விஷயம் நடந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. என்னால் எப்படி சொல்கிறதுன்னே தெரில. ஆனால் இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் கண்டுபிடிச்சிடலான்ட்டாங்க. அதனால் என்னால் அலைய முடியல.
நான் மட்டும் போயிட்டு தேடுறேன். காடு, குளம் இதெல்லாம் போய் தேடுறேன். என் கூட வயசு பொண்ணு கூட தேடுது ன்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இருக்கிறத தக்க வச்சுக்கணுன்ட்டு நான் பார்க்குறேன். எனக்கு யாருமே யாருமே உதவி செய்யலைன்ட்டு ரொம்ப கதறாங்க. அவங்க நம்ம சேனலில் கூட நான் ஒரு வீடியோ போடுறேன், எடுப்பீங்களான்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடுங்க, வீடியோ எடுத்து நம்ம போட்டுடலான்னு சொல்லியிருக்கேன். அவங்க வரல, எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. தேட தான் போயிருப்பாங்க போல இருக்கு. பாவம்தான். நம்ம ஒரு வீட்டில் இருக்கணும்னா நம்ம அக்கம் பக்கத்தில் யாராச்சும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறப்போ நம்ம கூப்பிடுவாங்க, அப்போ போகலான்ட்டு இருக்கக்கூடாது. நம்மளா வாண்டடாக போனால் தான் அது நல்ல பிள்ளைக்கு அழகு. நான் இதை நான் யாருக்காகவும் சொல்லலை, எனக்கு தோணுது. நம்மலாம் அப்படித்தான். நம்மளுக்கு ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டி விட்டாலும் சரி, அவங்க அவங்கள எங்களை திட்டுனாலும் சரி, நாங்கள்லாம் போயிட்டு அவங்களுக்கு உதவி கண்டிப்பாக செய்வோம். அது எப்படின்னு தெரில, எங்கள் குணம் மாற மாட்டுது. இப்படித்தான் இருக்கோம் நாங்கள். எங்கள் அம்மாவும் அப்படித்தான் வளர்த்து வச்சுருக்காங்க. நான் எனக்கு கடகடன்னு கூட பேச முடியல இப்போ. நான் தொண்டை அவ்வளோ வலிக்குது, இரும்பி. எனக்கு வீடியோ போட்டே ஆகணுன்ட்டு தான் நான் இன்றைக்கி ஒரு பிடிவாதமாக நான் வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயன்னா, நிறையா பேர் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு நிறையா சூழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை கொடுத்து என்னோடய மொபைல் நம்பர் தான் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். நான் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் தங்கச்சி வீட்டில் இருக்கிறப்போ ஒரு நாள் பொண்ணு தொலைஞ்சி மறுநாளே கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் பொண்ணு இருக்குது, கடத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அது சந்தேகத்தின் பேரில் சொன்னாங்க. இருந்தாலும் அந்த ஊர்லேயே நிறைய பேர் இவருக்கு இதே வேலை தான், பொம்பளை பிள்ளைங்கள கடத்துறது, வெளியே அனுப்புறது, இந்த மாதிரி சொல்லுறாங்கன்ட்டு சொன்னாங்க. அன்னைக்கே அவங்க வீட்டில் தேடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேளை பொண்ணு கிடச்சிருக்கலாம். அது பொண்ணு தொலைஞ்சி 25ஆந்தேதி நேற்று ஃபேஸ்புக்கில் பதிவிடுறாங்க, என் பொண்டாட்டி இங்கே தான் இருக்கா, கண்டிப்பாக போலீஸ் உதவி செய்யணுன்ட்டு. 20ஆந்தேதி தொலைஞ்சி சந்தேகப்பட்ட அன்னைக்கு தேடாமல் 25ஆந்தேதி போயிட்டு அந்த வீட்டில் தேடுனா அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? ஊர்க்காரங்க சொல்கிற மாதிரி எங்கேயோ பதங்க வச்சிட்டாங்க போல இருக்கு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம சந்தோஷத்துக்காகவும் அடுத்தவங்கள சில பேர் நிறைய பலி கொடுக்குறாங்க. அது இன்றைக்கி வேணும்னா உங்கள் பிள்ளைங்களும் சரி, உங்கள் குடும்பமும் சரி நல்லாயிருக்கும். அந்த பொண்ணோட வலி வேதனை, அந்த அம்மாவோட வலி வேதனை இதெல்லாம் சேர்ந்து பின்னாடி அதே உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் செய்கிற உங்கள் குடும்பமும் சரி, பிள்ளைங்களுக்கும் சரி, அது வேறு மாதிரி வினையாக தான் முடியும். இந்த மாதிரி தப்பை எந்த நேரத்துலையும் செய்யாதீங்க. கடவுளுக்கு பயப்படுங்க. முஸ்லீமாக இருந்தால் அல்லாவுக்கு பயப்படுங்க. நம்ம இந்துவாக இருந்தால் எல்லா சாமிகளுக்கும் பயப்படுங்க. கிறிஸ்டினாக இருந்தால் இயேசுநாதருக்கு பயப்படுங்க. இப்படி நம்ம மனசாட்சியோடு தான் நம்ம பரிசோதித்து பார்க்கணும். இதெல்லாம் நல்லதா கெட்டதா நம்ம செய்யறதுன்ட்டு யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் பணம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம புள்ள குட்டிங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னா இந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது. நான் என் வாயில் சொல்லக்கூடாது. ஆனால் சில விஷயங்கள் குர்ஆன்லேயும் சரி, பைபிள்லேயும் சரி, கீதையிலையும் சரி, அது உண்மையானதாக போட்டிருப்பாங்க. அதை படித்தும் இருப்பீங்க. ஆனால் குறுகிய காலகட்டத்தில் நம்ம வாழறதுக்காக
நம்ம நிறைய தப்புகளை பண்ணிக்கிட்டு வரோம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அந்த தப்பை நிறைய பேர் திருத்திக்கங்க. நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம்? ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் நம்ம படைச்சி அனுப்பியிருக்கிறாரு. அதில் 100 வயசுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த 100 வயசை நிறைய பேர் வாழுறாங்களா? வாழ மாட்டுறாங்க. சில பேர் அல்பாயுசில் போடுறாங்க. சில பேர் குழந்தையா இருக்கும்போது இறந்துடுறாங்க. சில பேர் தப்பு பண்ணால் தண்டனை, மனுஷனுக்கு மனுஷனே வெட்டிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க, அப்படி இறந்துடுறாங்க. முழுமையாக யாருமே வாழறதில்ல. அதனால் அந்த தப்பை என்றைக்குமே பண்ணக்கூடாது. நம்ம மனசாட்சியோடு தான் வாழணும். அதே மாதிரி இங்கே நம்ம கொஞ்ச நாள் வாழறதுக்குள்ளேயே இந்த இடம் என்னது, இந்த நிலம் என்னதுன்ட்டு நம்ம நிறையா சண்டை போட்டுக்கிட்டு வெட்டு குத்து வரைக்கும் போட்டு கோர்ட்டு கேஸு அது இதுன்னு போயிடுறோம். கோர்ட்டு கேஸில் உள்ளவங்களும் சரி தான், நம்மள மாதிரி மனுஷனும் சரி தான், அவங்களுக்கும் அதே ஆயுசு தான். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் காலம் இருக்கோமா, நம்ம வாழறதுக்கு தகுந்த மாதிரி இடத்த மட்டும் இது பண்ணிக்கிட்டு நம்ம சந்ததிக்கு தேவையானதை நம்ம சேமித்து வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பிள்ளையாக இருந்துட்டு போயிடணும். அதை விட்டுட்டு சண்டை சச்சரவுன்ட்டு இப்போ நம்ம இருக்கிற இடம், இப்போ நானே உக்காந்துக்கிட்டு பேசிடுறேன்னா இந்த இடம் எனக்கு சொந்தம் இல்லை. நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நான் ஏதாச்சும் நல்லது செய்யணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் உண்மையாக வாழ முடியும். அது கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், ஏது தப்பு பண்ணுறோன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ பழகிக்கணும். நம்ம எப்படி வேணாலும் வாழலாம்ன்ற மாதிரி வாழக்கூடாது. இப்படி தான் வாழணுன்ட்டு ஒரு குறிக்கோளோடு வாழணும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் வாழலான்றது அது தப்பாயிடும். இப்படி தான் வாழணுன்ட்டு ஒரு கோட்பாட்டோடு வாழ்ந்து பாருங்கள். அது எல்லாத்துக்குமே நல்லது. 2 நாளாக எனக்கு தூக்கம் வேறு இல்லையா, அவ்வளோ டயர்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனல் என்ன ஆகிறது, இந்த மாதிரி நம்ம வீடியோவே போடாமல் இருந்தால் என்ன ஆகிறதுன்ட்டு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையிலே எழுந்துச்சி நான் உப்புமா தான் செஞ்சேன். 2 நாளாக நான் இருக்கிறத தான் புளிக்குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிடுறது. ஏன்னா நம்ம இருந்தால் தான் தங்கச்சிக்கு உதவி. வேறு யாரும் உதவுவாங்க, இருந்தாலும் நம்ம உதவுற மாதிரி நம்ம மனசுக்கு தெரியுது. தங்கச்சி பொண்ணு பெரிய பொண்ணானது, அந்த பொண்ணு இன்னொரு தெருவில் ஒரு பொண்ணு தொலைஞ்சி போனது, அவங்க அம்மாவோட துக்கங்கள், எங்களோட வருத்தங்கள், அது மட்டும் இல்லாமல் நல்லா அலைச்சல் வேறு, இதெல்லாம் சேர்ந்து தான் என்னால் சரியாக வீடியோவே போட முடியல. இனிமே கண்டிப்பாக வீடியோ போடுவோன்ட்டு நான் நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிறது தான் வாழ்க்கையில் அது நடக்கும் ஒரு நாள்னுவாங்க. ஆனால் நான் இது டெய்லி ரொட்டீன் மாதிரி தானே நான் வீடியோ போடுறேன். ஆனால் அது நடக்கவே மாட்டுது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையிலே ரவா உப்புமா செஞ்சுட்டு பப்பாளி பழம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி கொடுத்துட்டு சுண்டல், வேர்க்கடலை, பச்சை பயிறு அதை அவிச்சு வச்சுருந்தேன். அதையும் ஒரு கப்பில் வச்சுட்டு ப்ரெட்டில் பீனட் பட்டர் வச்சு அதை கட் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் வச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி என் பையனை அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக சட்னியும் உப்புமாவும் வச்சு சாப்பிட்டுட்டு எடிட் பண்ணுறேன் உங்களுக்கு. எனக்கு உடம்பும் மனசும் தெம்பாக இல்லாததால் சில விஷயத்த தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னால் நார்மலாகவே இருக்க முடியல. நான் வீடியோ போட்டே ஆகணும்ன்ற மாதிரி கட்டாயத்தில் இன்றைக்கி இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.